ஏர் இந்தியன் நேற்று 242 பேரை ஏற்றிட்டு போன அந்த ஏர் இந்தியன் ஹைதராபாத்தில் வச்சு ஒரு விபத்துக்கு ஆயிருக்கு. அது சின்ன விபத்து இல்லைங்க, பெரிய விபத்து. இந்த மாதிரி விபத்து நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் 242 பேரும் இறந்து போகிற அளவுக்கு வெடிச்சிருக்கு. சாதாரணமாக ஒரு சின்ன எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனையாக இருந்தால் கீழே இறக்கிடுவாங்க, கொஞ்சம் தீப்பறிக்கும் போது காப்பாற்றிடலாம். ஆனால் இது அப்படி இல்லைங்க, ஒரு கட்டிடத்து மேலே அப்படியே மோதி அது மொத்தமாகவே வெடிச்சிருச்சு. அது வெடிச்சதில் அத்தனை பேரும் தன்னுடைய உயிரை விட்டுட்டாங்க. அதில் என்னன்னு கேட்டால், ஒரு குடும்பத்தில் 5 பேர் போயிருக்காங்க, குழந்தைகள் 3 பேர் போயிருக்காங்க. கணவனும் மனைவியும் அவங்க தொழிலை கூட நாட்டில் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் செட்டில் ஆகலான்னு சொல்லி அவங்களும் கிளம்பியிருக்காங்க. அவங்களுடைய லட்சியமும் வீணாக போயிடுச்சுங்க. உண்மைக்குமே இந்த இறந்து போன அத்தனை உள்ளங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னும் வைத்தியசாலையில் இருக்கிற அந்த உறவுகள், சொந்தங்கள், தொப்புள் கொடி உறவுகள், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, துவா பண்ணுங்க. உண்மைக்குமே இதெல்லாம் என்ன சொல்றது, நம்ம வானத்துக்கு மேலே பறக்கிறோம், என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்ன ஆச்சு, அந்த பிளைட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இன்னும் இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது. என்னென்னு கேட்டால், ஏதோ இன்ஜினில் கோளாறுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிளேன் முன்னாடியே ரெடி பண்ண கொடுத்துருக்காங்க. அது முன்னாடி ஒரு கோளாறு ஆகி அது ரெடி பண்ணுறக்கா கொடுத்து சரி பண்ணி ஓகேன்னு சொல்லி தான் அந்த பிளேனை எடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுவும் சரியாகாமல் அந்த பிளேன் வெடித்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆகிருக்கு. அதுவும் பாருங்க, ஒரு கட்டிடத்தின் மேலே மோதுறனால அந்த கட்டிடத்தில் உள்ள படிக்கிற குழந்தைங்கள் கூட அதில் இறந்துருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அதில் பாதி பேர் தூரமாக இருந்தனால கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்க. இல்லாட்டி நிறைய எல்லாருமே அதுக்கு உயிரிழப்பு போயிருப்பாங்க. உண்மைக்குமே பெரிய விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த குழந்தைகள் அதில் கொஞ்சம் பிள்ளைகள் இல்லாமல் போனது. அவங்க இருந்திருந்தால் மொத்த பேரும் இருந்திருப்பாங்க. ஓ கடவுளே, நீ தான் காப்பாற்றணும் இறைவா. உண்மைக்குமே சொல்ல போனால் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க, நிச்சயம் இல்லாத நேரங்க. எப்போ என்ன நேரம் என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. அதில் போன அத்தனை பேரும் அதில் பிளேட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே அவங்கள எல்லாரும் அவங்களுடைய எல்லாரும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். உண்மைக்குமே